ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சேலம் நண்பா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து போன வாரமே இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிது. இந்த வாரம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிது. அதோட ரிவ்யூஸ்லாம் வாங்க மக்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சத்தா பச்சா அதான் வந்து இந்த படத்தோட நேமு. மலையாளத்தில் வந்து நம்ம நிறையா ஃபைட் படம்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கலெக்ஷன் எகிரிடுச்சு மலையாளத்தில். தமிழில் இருக்கனால நம்ம வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பா வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். நண்பா இப்படி பேசிட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லேகுன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா லீட் மேலே லீடாக தான் எடுத்துகிட்டு போயிடும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன சண்டை, அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். படம் ஃபுல்லாகவே அந்த ரெஸ்லிங் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் அதான் டபிள்யூ பிடிக்கிறவங்க ஈஸியாக வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் படம் இந்த படம் தான். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நான் ஃபஸ்ட்லேருந்தே சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்தது படம் இந்த படம் தான். ஆனால் நம்ம சின்ன வயசில் ரெஸ்லிங்லாம் நிறையா பார்த்துருப்போம். நம்ம ஜான்சினா, அண்டர்டேக்கரு, கெயினு நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். சின்ன வயசில் வந்து நம்ம அதே மாதிரி ஸ்லோக்கெலாம் போட்டு விளாண்டுட்ருப்போம் வீட்டில். அது வந்து ஒரு ஐடியாஸாக எடுத்து வச்சு சின்ன வயசுலேருந்தே அந்த 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 ஃபைட்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த பசங்க வளருவானுங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்டத்துக்கு மல்யுத்தம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. கேரளாவில் ஃபுல்லாக மல்யுத்தம் தான். அந்த மல்யுத்தத்துக்கு அடுத்தது வந்து ரெஸ்லிங் தான். அது ஒரு ரியல் ஃபைட்டு மாதிரி காட்டுறதுக்கோசரம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு போரே கொஞ்சம் கூட அடிக்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லா சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவங்க ஸ்டன் மாஸ்டர் ஆனால் கிரேட் தான். ஒவ்வொரு ரெஸ்லிங் அந்த ஸ்லாக்ஸ் ஆகும்போது ஸ்ட்ரோக் ஸ்லாமர் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கல ஒரு தாட்டி. தமிழ் டப்புல அப்படி அது டிஃப்ரென்ஸே எதுவும் தெரியல. தமிழ் படம் மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஒன் டைம் மலையாளம் வந்துருந்துச்சு அப்போ பார்த்தீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் தமிழில் இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் தமிழில். எதிர்பார்த்து பண்ணது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதான் அந்த ஃபைட் பிடிக்கிறவங்க இது நல்லாயிருக்கும் ஈஸியாக. எங்கேயுமே போர் அடிக்கல. ஆக்சுவலாக லேக் எங்கேயுமே இல்லை. எடுத்தோடனே ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸ் தான். இதில் யாராவது கேமியோ வருவாரா? கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ இருக்குது. அது நீங்களே வந்து பார்த்துக்குவாங்க. சர்ப்ரைஸாக இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் இது ரீச் ஆகும் படம். ரீச் ஆகும் கண்டிப்பாக. தமிழ் ஆடியன்ஸ்னு இல்லை, டபிள்யூ பிடிக்கிற எல்லாத்துக்குமே, ரெஸ்லிங் பிடிக்கிற எல்லாத்துக்குமே அது ரீச் ஆகும் கண்டிப்பாக. சத்தா பச்சா ரொம்ப நாள் கழித்து சிரித்து பார்த்த படம். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே ஒரு என்ஜாய் மூமெண்ட்டு தான். நம்ம 90s கிட்ல எல்லாமே இந்த ரெஸ்லிங் இருக்கு இல்லையா, எல்லாமே ரிட்டையர் ஆகிப்பாங்க. அவங்க வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து சண்டை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், அதுதான் அங்கே கான்செப்டு. நம்ம பல்டி படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதில் வந்து ரிலேஷன்ஸ், சித்தப்பா பையன் அப்படி இருக்கும். நல்லாவே இருக்குது. படம்லாம் ஹை கிளாஸுங்க, நல்லா இருக்கு, நல்லா நீட்டாக எடுத்துருங்க. பார்க்கலாங்க, தாராளமாக பார்க்கலாம். ஒரே லேடிஸ் இவங்க தான் தேட்டரில். ஆனால் படம் பற்றி தெரியல. இது படம் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுல்ல. நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் சரி இந்த படம் தேட்டரில் பார்க்கணுன்ட்டு இதாக இருந்தது. கரெக்டாக சரி இங்கே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா கேட்குற அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா சூப்பராக இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம். ஃபைட்டு ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசு இல்லை. ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் காமெடிக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாப்பில் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் நாள் விட்டாங்க, அது இதாகலை. இன்றைக்கி தான் விட்டுருக்குறானுங்க. ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம். ஒன் டைம் தான், ஓரளவுக்கு அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாப்பு ஒரு பாதி சீன் தான். மீதி செகண்ட் ஹாப்பில் அந்த ஃபைட்டு கொண்டு போவானுங்க, நல்லாயிருக்கும், பார்க்கலாம். அந்த நம்ம ஒரு மலையாள படம் இன்னொன்று வந்தது தெரியுங்களா, அந்த படம் கூட பாக்ஸிங் படம், அந்த மாதிரி கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கான்செப்ட். அது என்ன, அது பாக்ஸிங்கு, இது வந்து இவங்க நார்மல் ஃபைட்டு. அந்த மாதிரியும் கூட சொல்லலாம். கபடி இதில் அந்த மாதிரி, அவ்வளோதான், பார்க்கலாம் ப்ரோ. மாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஐடியா பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. கேரளாவில் நம்ம தனியாக தெரியணும், நம்ம இதுவரையும் தெரியாமே இருக்கிறோம், ரவுடிஸாக தான் இருக்கோம். நம்ம சர்பேட்டா பரம்பரையில் கூட அவர் வந்து பாக்ஸிங் வந்து கற்றுருவார். ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ரவுடிஸாக மாறிடுவாங்க. ரவுடிஸ் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் அப்படிலாம் போகாமல் அந்த ரெஸ்லிங்லேயே அந்த விளையாட்டுலேயே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி இது மோட்டிவேஷனாகவும் இருக்குது. நான் இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை தான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் யாருமே போடவே இல்லை. படம் ரொம்ப சிரித்து பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் ஒரு பிரதர்ஸ்குள்ளே எப்படி இருக்கணும். படம் அமைகிறதுங்க விட அவர் ஸ்கிரிப்டை நல்லா புரிஞ்சு கேரக்டரை உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி மலையாளிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டருக்குள்ளே போயிடுறாங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்குது. காமெடியாக இருக்குங்களா? காமெடியாக
நல்லா இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா மூவி? பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இல்லை பேய் படம் மாதிரிலாம் இல்லை. மலையாளத்தில் விட்டுருந்தாங்க, அப்போ வந்து கேரளாலலாம் நல்லா ஓடி இருக்கும் போல இது. இங்கெல்லாம் வந்து தமிழில் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அப்பயே வந்துருச்சு. அப்பயே விட்டுருந்தா வேறு லெவலில் இந்த படம் ஹிட் ஆகிருக்கும். நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் அந்த தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்திருக்கோம். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் படம் தான். எல்லோரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். நீங்கள் உங்கள் 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா பியூராக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. அந்த மாதிரி தான் ஒரு படம் இது. டான்சிங் ரோஸ் மாதிரி ஒன்று வருவார் அவர். நம்ம ரெஸ்லிங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் பாருங்க, சில்வர் ஸ்டோன்னு ஏதோ ஒரு பேர் வரும்னு நினைக்கிறேன். மேபி தெரில எனக்கு. ஷான் மைக்கேலா சில்வர் ஸ்டோனான்னு தெரில. 2 பேர்த்தில் அந்த ஸ்டைலில் வந்து வில்லன் இருப்பார். அந்த வில்லன் வந்து ஃபஸ்ட்டு வாய் சண்டை மூலியமாக தான் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூடிட்டே இருப்பார். அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸில் அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு நம்ம மம்முட்டி வராரு. அந்த சீன்ஸ்லாம் அவருக்கு வயசே ஆகாதான்னு நாம் யோசிக்கிற அளவுக்கு தான் படம்பெல்லாம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒன்று வர்றாரு. அவர் தான் அந்த பசங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி. வேறு லெவல் படம் தான். ஏன்னா நான் இந்த படத்தை வந்து மலையாளத்தில் மிஸ் பண்ணிட்டேன். தமிழில் வந்தப்போ நிறையா தேட்டர் வந்து எடுக்காம விட்டாங்க. நம்ம சங்கீதத்தில் எடுத்துருக்கனால ஃபுல்ஃபில்லாக நான் வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். படம் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. WWE மேட்ச் மாதிரி இந்த குஸ்தி ஃபைட் மாதிரி வருது. தமிழ் டப்பிங் நல்லா வருது. நல்லா இருக்குங்களா? படம் செம்மையாக இருக்குது தலைவரை. அப்படியே அதிரடியாக இருக்குது. ஆனால் இந்த படம் இருக்குதுன்னு மேக்சிமம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த படம் பார்ட் 2 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை தலைவரை. ஆனால் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னங்க? எனக்கு சீனு பிடிச்சதுல எல்லாமே மொத்தத்தில் சொல்ல போனாலே பயங்கரமாக இருக்குது. ஓகே ஓகே. ஃபைட்டிங் சீன்லாம் எப்படி இருக்குன்னா அதிரடியாக இருக்குது தலைவரை. ஹாலிவுட் தர மாதிரி. ஓகே ஓகே. ஹாலிவுட் தர மாதிரி. இந்த வருஷம் எண்டில் இருந்தால் கூட இந்த படம் தான் பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன படம் வருதுன்னு தெரியல. பட் இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட் ஃபிலிம் நான் இது வரையும் பார்த்த படம் இல்லை. போன வருஷம் வந்து நம்ம சிறை பார்த்தோம், அது பெஸ்ட் ஃபிலிமாக போயிடுச்சு. இந்த வருஷம் வந்து இந்த படம் தான் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர். ஆடியன்ஸ் வரதில்லைன்னா ஆகுனா ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது ஆடியன்ஸ் வரமாட்டாங்க கண்டிப்பாக. நான் தமிழ் ஆளுங்க வந்து வெறும் ரீரிலீஸை நம்பியும் வந்து தமிழ் ஆடியன்ஸை வந்து மாற்றலான்னு பார்க்குறாங்க. இப்போ மலையாளத்திலலாம் பிறகு புதுசாக படம் எடுத்து விட்டு அவன் ஹிட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். லோக்காக இது வரையும் என்ஜாய் பண்ணிட்டுக்கிறீங்க. ஏன் அது புதுசாக ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறனால. அது மாதிரி நம்மக்கிட்டே ஐடியாஸ்லாம் இருக்குது. பட் ஆகுனா 1000ல் 1 கொண்டு வருவானுங்க, இதெல்லாம் கொண்டு வரானுங்க. அதை விட புதுசாகவே எடுக்கலாம்ல. அவனுங்களே யோசிக்கிறப்ப இருக்கிறதுலே சின்ன இண்டஸ்ட்ரி வந்து மலையாள இண்டஸ்ட்ரி தான். அவனுங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறப்ப நமக்கெல்லாம் கதைகள்லாம் சூப்பராகவே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான் பிரச்சனை. நம்ம ரீரிலீஸ் இல்லாமல் புது படங்களாக எடுங்க. புது படங்களாக எடுத்தாலும் போய் சப்போர்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே மலையாள படத்துக்கு பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை. பட் நம்ம கதைகள்லையும் சில நல்ல கதைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரீரிலீஸ்னால அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேறு ஒன்று ஸ்க்ரீன் பிளே ஓகே, ஸ்டோரியும் ஓகே. பட் அவங்க கேரக்டருக்குள்ளே போயிடுறாங்க. கதை இதுதான், எனக்காக கதை நீங்கள் மாற்ற வேணாம், இந்த கதைக்குள்ளே நான் உள்ளே போயிடுறேன் அப்படிங்கிறது அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால தான் வாரத்துக்கு ஒரு படம் மலையாள படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வாரம் ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. இப்போ மம்டி வந்துட்டு அப்போ இருந்தே ஒரு தலை மாதிரி, எப்படி சொல்கிறது, நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி பெரிய தலை மாதிரி இருப்பார். சொல்லிட்டு இருப்பாங்க, பட் காட்ட மாட்டாங்க. கடைசியாக கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க, இவர் தான் அது. நம்ம பசுபதி சர்பட்ட பரம்பரையில் பசுபதி இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடைசியாக உள்ளே வருவார். நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்குது, பார்க்கலாம். பார்த்தா தான் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருந்தது? நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கட்டும். ஷோ பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு. வர வெள்ளிக்கு வந்தால் ஈஸியாக இருக்குதே, ஞாயிற்றுக்கிழமை ஓட்டும். நல்லா இருக்கும், ஓடும். சரிண்ணே, சென்டிமெண்ட் படம் தான், நல்லா இருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு தேட்டர் சீன் வரும், அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு சிரித்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்லிங் பேஸ் பண்ணியா? ஃபுல்லாகவே நம்ம WWE ரெஸ்லிங் இது பேஸ் பண்ணி தான். நம்ம கெயினுக்கு முன்னாடி இருந்து அவங்க அப்பா அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கலேருந்து வந்திருப்பாங்க எல்லாமே. ஜாஃபாடி, ரீமிஸ்டரியோ, பட்டிஸ்டா, ட்ரிபிள் எச், ஷான் மைக்கிள், புக்கட்டி, இதை நான் 10க்குள்ளே அடக்க விரும்பல.
ஒரு மன கஷ்டமாக இருந்து இந்த படம் வந்து பார்க்கலாம் ஜாலியாக. இதெல்லாம் வேற லெவலுக்கு. அந்த டபிள்யூடபிள்யூஇயில் வந்து அந்த குர்டாங்கில் வந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த நம்ம ரெஸ்லிங் எப்படி பார்ப்போம் ஒரு ஜாலியாக, இவனை அடித்து தூக்கி போட்டு மிதிக்கடா அப்படின்னு நம்ம மேலே அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு இருப்போம். அது மாதிரிலாம் நம்ம சின்ன வயசில் என்னென்ன என்ஜாய் பண்ணமோ அதை நம்ம இந்த வயசில் என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ரேட்டிங் நான் அடக்க மாட்டேன். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப படம் பிடிச்சிருக்குது. அதனால் எல்லோரும் மஸ்ட் வாட்சிங் தேட்டரு. நம்ம ஓடிடியில் வந்தாட்டி இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது தேட்டரில் போட்டிருந்தாங்கன்னா போய் பாருங்கள். ஒரு டைமாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஓடிடியில் பாருங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரையும் என்னோடய சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பொண்ணான கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.